இப்படி சொல்றதை விட இப்படி சொன்னா தான் நல்லா இருக்கும். அது கிளாஸ்ன்னு சொல்லி, விரிப்புன்னு சொல்லி, கட்டில்னு சொல்லி, சோலைன்னு சொன்னா தான் மனசுக்கு நல்லா படும். இது கருத்து தானே, இது கருத்து. கருத்து பொருளா சொன்னா நிறைய பேருக்கு பற்று இல்லை, சாமனாவே காட்டும், அப்பா நல்லா படும். எனவேதான் நீங்க பொருளாக சொல்றேன், இப்படி சொல்லாம பொருளாக சொல்றேன். இதுல இருந்து நாங்க பெறுற கருத்து இது. ஆனா நரகத்தை குர்ஆன் வர்ணிச்சிக்கிறத வச்சு இப்படி கனவு சொல்ல கொஞ்சம் கஷ்டம். இந்த அல்லாஹ் நரகத்தை பத்தி மிச்சம் வர்ணிக்கல, கொஞ்சம் ஓரளவு தான் சொல்லிருக்க. அல்லாஹ் பயங்காட்டினத்தை விட ஆசை காட்டினதான் கூட. அதான் விஷயம். இப்ப நீங்க இப்ப முழு ஜுஸ் அம்மை அப்படியே படிச்சுட்டு வந்து பார்த்து சொர்க்கத்தை பத்தி சொன்ன ஆயத்து ஒரு பக்கத்துக்கு திரட்டி, நரகத்தை பத்தி ஆயத்துகளை திரட்டினால் சொர்க்கத்தை பத்தி சொன்ன ஆயத்து தான் கூட, வர்ணிச்சதான் கூட. இந்த சூறாவே அதுக்கு உதாரணம். இந்த சூறாவே அப்படித்தான். நரகத்தை பத்தி ஒரு 4-5 வசனம் தான், சொர்க்கத்தை பத்தி ஒரு 7-8 வசனங்கள் இருக்கு, சொன்னது கூட. சரி, இப்ப நாங்க அடுத்த பாதிக்கு வரோம். இவ்வளவுதான் நாங்க சொல்லலாம் சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தின்னு சொன்னது. இப்ப நாங்க அடுத்ததுக்கு வரும். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், அதுல இருந்து வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத் என்ற வசனம் வரை. இந்த வசனங்கள்ல இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்ள, அதாவது சுவர்க்கம், உலக அழிவு, மஹ்ஷர் வெளி, சொர்க்கம், நரகம், இப்படி இன்னொரு வாழ்க்கையோண்டு இருக்கு என்றதை அறிவுபூர்வமாக விளங்கிக் கொள்ளையிலுமா? அதை எப்படி யோசிச்சா பிடிச்சு கொள்ளையிலும், எப்படி அதை பார்க்கணும் என்றதுக்கு வழிகாட்டுறத அந்த அடுத்த வசனம். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத்திலிருந்து கடைசி வரையும் உள்ள வசனங்கள் அந்த. அதாவது இதுக்கு நீங்க அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த படைப்புகளை பார்த்தால், உலக படைப்புகளை பார்த்தால், அதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படும், கண்டிப்பா இது பின்னால் இன்னொரு உலகம் ஒன்று இருக்கும் படும். அந்த வசனங்களை பாருங்க, வளமையா பாவிச்ச பிரயோகங்கள் விட்டு கொஞ்சம் மாறி இருக்கு. அது விளங்க அவங்களுக்கு. நீங்க பார்த்துட்டு வந்து எல்லா வசனங்களையும் யோசிச்சு பாருங்களேன். சூரத்து நபா, நாசியாத்லின்னு யோசிச்சு பாருங்க, அல்லது அபச, இதுகள் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. உலகத்தை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் செய்யறதாகத்தான் காட்டுற வளமையா. இந்த சூறாக்கள்ல வளமையா நாங்க பார்த்து வந்த சூறாக்கள்ல பெரும்பாலும் அந்த வசனங்கள்ல எப்படி இருக்குன்னா அல்லாஹ் செஞ்சதா காட்டு. உலக வசனங்களை பார்க்க மறுமையல். அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா, பூமியை நாம் வாழ்வதற்கு வசதியாக ஆக்கவில்லையா தொடங்கி அப்படி போற வசனங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. இந்த சூறால என்ன செஞ்சிருக்கின்றா சேப்பாட்டு வினையா ஆக்கி, அல்லாஹ் எவ்வாறு ஒட்டகத்தை படைத்தார் என்று நீங்கள் பார்க்கவில்லை, அப்படி கேட்க. ஒட்டகம் எவ்வாறு ஈக்குது பார்க்கும், எப்படி படைக்கப்பட்டிருக்கும், இப்படி ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வை காட்டாம பாவிக்குது சொல்லு. அதுதானே மனிதனை அந்த சுதந்திரமா சிந்திக்க விட்டு நீயை பார்த்து முடிவுக்குவா. ஒட்டகத்தை பார்த்தோன்னு விளங்குது, இதுக்கு பின்னால ஒரு கடவுள் இருக்கணும், இதுக்கு பின்னால் ஒரு இன்னொரு வாழ்வு இருக்கணும் என்று உனக்கு விளங்கணும் என்று சேப்பாட்டு வினையாக பாவிச்சு பழைய பிரயோகத்தை விட்டு, இந்த நப நாசியாத் அபசையில வந்த பழைய பிரயோகத்தை விட்டு அல்லாஹ் படைச்சான்னு சொல்லாம பார்த்து அதை விளைவிக்கும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், இது பின்னால் ஒரு அறிவு செயற்பாடு ஒன்றும் விலகி கொண்டுதான் கருத்து. அப்ப அந்த அந்த பிரயோகங்களை கொஞ்சம் நாங்க பார்ப்போம். முதலாவது ஒட்டகத்தான் சொல்றது. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிக், ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராணியை மட்டும், மற்றதெல்லாம் பெருசு, வானம், மலை, பூமி, இது பெரிய பொருட்கள். இதுல ஒட்டகத்தை மட்டும் தனியே எடுத்துருக்கு மிருகங்கள். அதுக்கு ஒரு காரணம், வளமையான ஒரு காரணம் என்னது, அரபியலுக்கு மிச்ச நெருக்கமான பரிச்சயமான மிருகம். இப்ப குர்ஆன் இறங்குற நேரம் முதலாவது இறங்கினது அவங்களுக்கு தானே. அப்ப எனவே அவங்களுக்கு கூட படக்கூடிய ஒண்ணு காட்டுறோம். பக்கத்தில் உள்ள பிராணி அவங்களோட இப்போ உறவாடுற, அவங்களோட மிச்ச நெருக்கமான, அவங்களோட பிரதானமான செல்வமாக இருக்கிற பிராணி. இது ஒரு காரணம், அது சாதாரணமா நாங்க விலகிக் கொள்ளலாம். இரண்டாவது காரணம், ஏனைய மிருகங்கள் எல்லாத்தையும் விட ஒட்டகத்துக்கு சில விசேஷமான பண்புகள் இருக்கு. அது இன்னொரு காரணம். சரியா? என்ன பண்புகள் நாங்க சிலதை பார்ப்போம். ஒட்டகத்துல மூக்கு, காது, கண், ஆக பிரதான உறுப்புகள். அப்படித்தானே
பாலைவனத்தில் இருக்கிற ஆகப்பெரிய சிக்கல் ரெண்டு. ஒன்று எடக்கட புயல் ஒன்று வீசும். இப்போவும் அதுதான், இப்போவும் கூட அது வீசினா என்ன நடக்கும் என்றால் முழு மண்ணும் ஆறி அள்ளி வீசும். வீசினா கண் மூக்கு காது எல்லாம் உள்ளு பூந்து இந்த ஆள் அவ்வளவுதான். அதோட பிரச்சனை. அடுத்தது கடும் வெப்பம். அது தாங்க இயலாத, சாதாரணமா தாங்க இயலாத கடுமையான வெப்பம். இந்த ரெண்டையும் சுமந்து கொள்ற மாதிரி இருந்தாத்தான் அந்த பிராணிக்கு அங்க வாழை. மனுஷன் வேற, மனுஷன் செயற்கையா செஞ்சு கொள்வான் தானே, பிராணிக்கு அப்படி கேள. அப்ப அப்படி இருந்தா தான் வாழை. இப்ப நாங்க இந்த இதை பார்த்தால், ஒட்டகத்தை பார்த்தா முதலாவது மூக்கு மூடிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டு. ஒட்டகம் நினைச்சா மூக்க டக்குன்னு மூடிடல, எங்களுக்கு மூடியல, இப்படி பிடிச்சுதான் மூடும். ஒட்டகம் மூடிக்கொள்ளும். இயல்பாக காத்து கட்டுமையா வீசும் போது மூக்க மூடிடும், முன்ன உள்ளு கொண்டு போகாது. கண்ணை பொறுத்தவரையில் எங்களுக்கு இருக்கிற அந்த முடி இருக்குதானே, கண்ணோட சேர்ந்த முடி ஏனைய மிருகங்களுக்குள்ள அதை விட சரி கனமான முடி. அதாவது இப்படி சேர்த்தால் உள்ளுக்கு ஒன்றும் போகாது, சேர்ந்த முடியாக இருக்கும், கனமான முடியாக இருக்கும். அடுத்தது காதும் விசேஷம் என்னண்டா, அப்படியே அந்த உடம்போட சேர்ந்து மூடிக்கொள்ளும். காத்து வீசும்போது உடம்போடு சேர்ந்து அப்படியே மூடிடும், உடம்போடு சேர்ந்தே மூடிக்கும். காத்தெல்லாம் போனதுக்கு பிறகு மரத்து இருக்கும். இது ஒன்றுக்கும் செய்யல், மிருகங்களுக்கோ மனுஷனுக்கோ அப்படி மூடிக்கொள்றது ஒன்று இல்லை, சரியா? இது உடம்போட சேர்த்து அப்படியே மூடிக்கொள்ளும். இது அடுத்த அவர் உள்ள விசேஷம். அடுத்தது உதடுகள். உதடுகள் அந்த கீழ் உதடு வெட்டி இப்படி வெட்டுண்ட மாதிரி துண்டு துண்டாய் கீறி விட்ட மாதிரி வெட்டுவிட்ட மாதிரி. ஏனது ஏன்னா இங்க சாப்பிடுறது பெரும்பாலும் முள் தாவர், அப்பதான் முள்ளு குத்தாமி, சரியா? அப்ப வாய்க்கு எடுத்து இப்படி அரைச்சா அந்த முள்ளு குத்தாது, போயிட்டு வரும் முள்ளு குத்தாது. அதுக்காக வேண்டி உதடுகள் அப்படி. திரும்ப நெஞ்சு கீழையும், இந்த நெஞ்சோட கீழையும் கால்கள்ல அந்த பதிர் இடங்கள், முட்டங்கால் பாதி, அதுல நெஞ்சு கீழையும் ஒரு தலையணை ஒன்று வச்ச மாதிரி விளங்குதா? மேலே கொஞ்சம் கூடுதலாக தோல் வளர்ந்து முடியும் வளர்ந்து ஒரு தலையணை ஒன்று மாறி. அப்ப நிலத்துல உட்காரும் போது அப்பதான் சூடு கூட ஏறாமி, சூடு தானே, கடும் சூடு கூட ஏறாமி. எனவே என்ன செஞ்சுக்கிட்டா, காலும் அப்படி, முட்டங்காலும் அப்படி, இதுவும் அப்படி, கழுத்தும் அப்படி. அந்த மாதிரி தான் அந்த கழுத்துல வயிறு வரையும்போது அந்த அப்படி வார துண்டு அது அப்படியே அப்படித்தான் தலையணை ஒன்று மாதிரி தைச்ச மாதிரி, தலையணை ஒன்று போட்ட மாதிரி அந்த அமைப்பை நாங்க பார்க்கலாம். அடுத்தது தோல் மிக கனமானது, மிக கடுமையான தோல், மிச்சமே கடுமையான தோல். அதனாலதான் அந்த வீடு கட்டுறதுக்கும் பாவிக்கிறாங்க. ஏன் கடுமையான தோல் என்றால், இந்த உங்களுக்கு தெரியும் பூச்சி புழுக்கள், கடுமையான பூச்சிகள் எல்லாம் கூட பாலைவனத்தில், அதெல்லாம் கடிக்கலாம் தோலை, அவ்வளவு கடுமையா அடுத்தோல். அந்த அமைப்பைத்தான் அது பெற்று. திரும்ப தோலுக்கு மேல முடி கனம், முடிகிற கனவும் கூட. எனவே வெப்பம் கூட தாக்காது, கூடுதலாக வெப்பம் தாக்காம இருக்கும். இவ்வளவும் இந்த ஒட்டகத்துல மேல் பகுதி, ஒட்டகத்தில் உடம்பு மேலால பார்த்தா இந்த அமைப்பு இருக்கு. திரும்ப ஒட்டகத்துல திமிழ், ஒட்டகத்துல ஏனைய மிருகங்கள திமிழை விட, திமிழுள்ள மிருகங்கள திமிழை விட சரி பெருசு, இப்படி அப்படித்தானே, நல்லாவே பெருசா ஆயிக்கும். அப்ப எப்படி என்றால், ஒட்டகத்துல அந்த பின்பக்கம், இந்த இந்துண்டுக்கும் இதுக்கும் இடையில நல்ல ஒரு இடைவெளி இருக்கும், இது முன்னுக்கு தான், சரியா? எனவே என்ன செய்யலாம் என்றால், இப்படி கட்டினேன், இப்படி வச்சு கட்டின அரபியில் அதை சொல்ற ஹவுதஜ்னு சொல்லு, தமிழ்ல என்ன சொல்ற தெரியா, ஹவுதஜ்னு சொல்ற. அப்படி கட்டுறது, கட்டினா என்ன செய்யலாம்,
லொரியில போடுற சாமனை போட்டுன்னு வைத்திருக்கு. ஏறத்தால் உள்ளுக்கு ஒரு குடும்பம் ஒன்று உட்கார்ந்துட்டு சாமரெல்லாம் போட்டுன்னு வைத்திருக்கு. இதோட சேர்ந்து கட்டி விட்டோம். இதுக்கு ஹவு தச் சொல்றேன். சரியா? அப்ப என்ன நடக்கும் என்றால் இந்த திமிழ்ல பெரும்பாலும் கொழுப்பு. அப்ப கடுமையான சூட்டின் போது பாதிப்பு ஏற்படாது. கொழுப்பு உருகி உடம்பு முழுக்க பாதுகாக்கும். அப்ப இந்த பாலைவன கடும் வெப்பம் அதை கடுமையா பாதிக்கும். அதான் இந்த மனிதனுக்கு வசதியாகவும் செஞ்சு அதோட சேர்த்து அதுக்கு பாதுகாப்பையும் கொடுத்துரு அந்த திமிழ். திரும்ப பொதுவாக தண்ணி குறைஞ்சிட்டா பொதுவா எல்லா மிருகங்களையும் மனுஷன்லையும் கூட ரத்தத்துல ஒட்டும் தன்மை கூடும். பிசுபிசுப்பாய்க்குமே ரத்தம், இந்த பிசுபிசுப்பு தன்மை கூடும். கூடினால் உடம்புல வெப்பமும் கூடும். கூடி செத்து போ மிருகம். தண்ணி குறைஞ்சோடனே அதான் நடக்கும். ஆனா தண்ணீர் இந்த ஒட்டகத்தை பொறுத்தவரையில எவ்வளவுதான் தண்ணி குறைஞ்சாலும் இந்த பிசுபிசுப்பு தன்மை கூடாது. அப்படியே அப்படியே பாதுகாத்துக் கொள்ளும். அது அப்படி இல்லாட்டி ஒட்டகம் சுருக்க செத்து போகும். பாலைவனத்தில் கடும் வெப்பத்துக்கு தண்ணி குறையும் கண்டிப்பா. ஒட்டகத்துக்கு இது வராது. இந்த தன்மை ஒட்டகத்துக்கு இல்லை. திரும்ப சூடு கூடுற நேரம், ஒட்டகத்துல உடம்புல சூடு கூடுற நேரம் ஆக்சிஜன் குறை. ஆக்சிஜனை உள்ளுக்கு இழுக்கிற தன்மை குறை. எனவே என்ன நடக்கும்? சமிபாடு அடைகிற ஃபாஸ்டும் குறை. அப்படித்தானே? சமிபாடு அடைகிற ஃபாஸ்டும் குறை. இது அந்த மட்டுப்பட்ட ஒரு நிலையில அப்படியே உடம்பு ஈக்கிறதுக்கு பாதுகாப்பா இருக்கு. உணவு வேகமாக போகாம பாதுகாப்பா இருக்கு. இதுவும் ஒட்டகத்தில் இருக்கிற அடுத்த முக்கியமான நிலைமை. திரும்ப உணவு, சூழல், இதுக்கேற்ப ஒட்டகத்துல தண்ணிய உள்வாங்கிற தன்மையும் கூடி குறை. அப்படி என்ன கருத்துண்டா, உணவு உதாரணமா பசுமையாக்கின்னு வச்சுக்கொள்ளும். சூழல்ல சூடு குறைவாகிக்கின்னு வச்சுக்கொள்ளும். வளமையை விட ஓரளவு குறைவாக இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். அல்லது இரவை குளிராய்க்கும். சிலர்களை காலையிலையும் குளிராய்க்கும் பாலைவனங்கள்ல. இந்த நேரத்தில் ஒட்டகம் ஏறத்தாழ 1 மாதம் இருந்து 2 மாதம் வரை உள்ள காலத்துக்கு தண்ணியே குடிக்காம கேள்வி ஒட்டகம் அப்படியே எழுந்துடும். தண்ணியே குடிக்காம 1 மாத காலத்துக்கு. மறுபக்கமாயினால் பெரும்பாலும் உணவு இப்படி கிடைக்கல, பசுமையா கிடைக்காது. அங்க 2 மாதிரி கிடைக்கும் உணவு. ஒன்று காய்ந்த உணவு, சருகுகள், அந்த மாதிரி காய்ந்த உணவு. திரும்ப முள், திரும்ப பசை கூடின உணவு. இதுதான் கூட பாலைவனம். இந்த உணவை தான் சாப்பிடுவோம். திரும்ப வெப்பம் கூட, அது சொல்ல தேவையில்ல, வெப்பம் கூட. இந்த நிலையில ஒட்டகம் என்ன செய்யும்டா, 2 கிழமைக்கு தண்ணி குடிக்காம கேள்வி. தண்ணியை 2 கிழமை குடிக்காம கேள்வி. ஒட்டகத்திற பருமன் இப்படியான கால சூழல்ல 3 குறையவும் மேலும் இருந்ததை விட அப்படியே இறங்கி 3 குறையும். அப்பவும் ஒன்றும் பாதிக்காது ஒட்டகத்தை. வேற மிருகங்களை இருந்தால் கடுமையா பாதிக்கும். 3 குறைஞ்சால் சாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஒட்டகத்துக்கு மட்டும் இது ஒன்றும் நடக்காது. இது அப்படியே பாதுகாத்துக்கொள்ளும். இதே மாதிரி ஒட்டகம் என்ன செய்யும், தண்ணி கிடைக்கிற நேரத்தில் பெரிய அளவு குடிச்சு வச்சுக்கொள்ளும். குடிச்சு பாதுகாத்து வச்சுக்கொள்ளும். சிக்கனமா செலவழிக்கும். உடம்புக்கு சிக்கனமா செலவழிக்கிற மாதிரி உடம்ப வச்சுக்கொள்ளும். எப்படி சிக்கனமா செலவழிக்கிற என்றால், ஒட்டகம் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடினாலும் இளைக்காது. இளைக்காது எவ்வளோங்க, லேசிக்கு இளைக்காது. ஆஹான்னு சொல்ற, ஆஹான்னு இழைக்கிற, அது ஒட்டகத்துக்கு வாரு சரி குறவு. அப்படி வாரு. 2வது ஒட்டகத்துக்கு வாயால மூச்சு விடாது.
வாயால மூச்சு விடாது ஒரு நாள். வாயால மூச்சு விட்டா சரியான மாதிரி காயும் இதெல்லாம். வாயால மூச்சு விடாது. திரும்ப வியர்வை சரி குறைவாத்தான் வரும். அப்ப என்ன செய்யும்? நீர் மிச்சம் தேவைப்படாது. குறைய மாட்டா, நீர் மிச்சம் தேவைப்பட மாட்டார். இது ஒட்டகத்தில் இருக்கிற அடுத்த முக்கியமான பண்பு. அடுத்தது ஒட்டகத்தில் இந்த பகுதி, அந்த இதுக்கு என்ன சொல்ற, குரல் வளன்னு சொல்லுவோம். வாயிலின் தொடங்கி வயிற்றுக்கு வரையும் உள்ள இந்த கழுத்து பாதி இருக்குதானே, அது சரி நீளம். பாத்திரம் வழங்குதானே, அந்த உணவு போற குழாய் சரி நீளம். என்ன காரணம்? இந்த உணவு குழாயில ஒட்டகத்தில் நிறைய சுரப்பிகள் இருக்கிறது. ஒரு தொகை சுரப்பிகள் இருக்கு. இப்ப உணவு பெரும்பாலும் எப்படி உணவு உண்டால், மிக பெரும்பாலும் காய்ந்த உணவு, முள்ளு, இந்த மாதிரி உணவு தான். அதை என்ன செய்யணும்? நல்லா ஈரமாக்கி அனுப்பணும். அப்பான் உடம்புல ஏனைய பகுதிகளுக்கு அனுப்புறது லேசி, செயல்பாடு அடைகிறது லேசி. அந்த வேலையை இந்த சுரப்பிகள் செய்யும். உணவு ஈனால போற நேரம் சுரந்து 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 நல்லா ஈரமாக்கி அனுப்பிவிடும். இந்த வேலையெல்லாம் செய்யும். இவ்வளவு பண்புகளும் ஒட்டகத்துக்கு. அப்ப இருந்து என்ன விளங்குது என்றால், ஒட்டகத்தை நாங்க பார்க்கிற நேரம் பாலைவனத்துக்கு சரி பொருத்தமாக செஞ்சு வச்சிருக்கு. பாலைவனத்துக்கு மிக பொருத்தமாக அழகா செஞ்சு வச்சு. பழிந்து என்ன விளங்குது? கண்டிப்பா யாரோ திட்டமிட்டு பாலைவனத்துக்கு செஞ்சு வச்சு சாமான் விளங்கும். அழகா இருந்து எங்களுக்கு விளங்குறாரு. பின்னால யாரோ திட்டமிட்டு தான் செஞ்சிருக்கணும் எங்களுக்கு விளங்கும். அதான் நாங்க இங்க காண்ற இந்த இலல் இபிலி கைஃப குலிகத் எப்படி படைச்சிருக்குன்னு பாருங்க. எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது? பாலைவனத்துக்கு ஆக பொருத்தமா அந்த சூழலே வாழக்கூடிய மாதிரி படைச்சு வச்சிருக்குன்னு வழக்கு. அடுத்தது வஇல ஸமாஇ கைஃப ருஃபிஅத். அதண்டா சொல்ல தேவையில்ல, நேரத்தோட பல முறை பார்த்தது. சொல்ல மட்டும் பார்ப்போம். ருஃபிஅத் சொல்ல எதை குறிக்கும்? எதை குறிக்கும்டா, நேரடியாக கருத்து என்ன? உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னா இந்த கோள்களுக்கும் அடுத்த கோள்கள், நட்சத்திரங்கள், இவற்றுக்கு இடையில இருக்கிற தூரம் சரி கூட. எப்படி இந்த இதுகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளி தூரம் எவ்வளவு தூரம் பாரி அளவுக்கு இருக்குன்னு அவதானி அப்படி சொன்னது சரியா? அது காரணம் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஈர்ப்பு விசை, பருமன், ஓடுற வேகம், இதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் என்றால் இடைவெளி தூரம் சரி கூடிக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான் ஒரு பெண்ணாம்பெரிய இடைவெளி தூரம் ஒன்று இருக்கும். அந்த இடைவெளி தூரத்தை மனுஷன் எப்படி அளக்குறான்? மைல் கிலோமீட்டர் சொல்ல கஷ்டம். எனவே என்ன செய்யறான்டா, ஒளி வருடத்தால் அளக்கு. என்ன அளக்கையில வேற பாரு, அப்படித்தானே? ஒளி வருடத்தால் அளந்தாத்தான் லேசா சொல்லலாம். அதை ஒரு நாளும் அளக்க இயலாது. எங்களை சாதாரண கிலோமீட்டராலே, சாதாரண மைலாலையும் அளக்கல, அளந்து வாசிக்கல. அளக்கோணம் எப்படி? ஒளி வருடத்தால் அளந்தாத்தான் லேசா சொல்லலாம். அவ்வளவுக்கு பெரிய இடைவெளி தூரம். அப்படி இருந்தால்தான் இந்த பிரபஞ்சம் இயங்குவது லேசி இலக்கு. அதுவும் ஒரு பெரிய ஒரு திட்டமிடல் நிச்சயமா காட்டும் என்றத குர்ஆன் இங்க வந்து சொல்ல கருத்து. அடுத்தது வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் எவ்வாறு நடப்பட்டுள்ளன அப்படின்ற கருத்தன, மலைகள் எவ்வாறு உருவாகின என்ற கருத்தை குர்ஆன் அங்க சொல்ல வருது. அதை நான் கொஞ்சம் பார்த்தா, மலை என்ற சொல் குர்ஆன்ல 39 முறை பாய்க்கப்பட்டிருக்கு. 39 முறை இந்த ஜிபால், ஜபலுல் ஜிபால் என்ற சொல் பாவிச்சிருக்கு. அதுல 6 முறை ஒருமை, மொத்தம் 33 முறை பன்மை குர்ஆன் பாவிச்சிருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் கூட மலை என்ற சொற்பிரயோகத்தை குர்ஆன் பாவிச்சிருக்கு.
அதை நாங்க பார்த்தால் மழை எப்படி உருவாக்குற அந்த கருத்தை நாங்க பார்த்தா, நாங்க பலமுறை நேரத்தோட சொன்னது மாதிரி பூமி இப்படி வெட்டின துண்டு மாதிரி தானே பெரிய ஒரு பிளவு ஒன்று, பூமிக்கு ஆக கீழே பெரிய ஒரு பிளவு ஒன்று இருந்து துண்டு துண்டா வெட்டின மாதிரி. அந்த வெட்டின துண்டு ஏறத்தாழ 12 வெட்டுது. இப்போ ஒரு கேக் எடுத்து துண்டு துண்டா வெட்டினா அது மாதிரி முழு பூமியையும் அப்படி துண்டு துண்டா வெட்டுட்டு. சரியா? இந்த பூமி சுத்துற நேரத்தில் இந்த துண்டுகள் எல்லாம் அசையும். இது எது மேல இருக்கின்ற பாறை குழம்புக்கு மேல இருக்கு. குழம்பாகி போன இதுக்கு மேல இருக்கு. அப்ப அந்த சருகி போகும். அப்படி அப்படி பூமி சுத்துற நேரத்தில் அப்படி சரி போகும். அப்ப ஒன்றோடு ஒன்று மோதுற சான்ஸும் இருக்கும், விலகி போற சான்ஸும் இருக்கும். அப்படி அசைற நேரம் விலகி போற மோதுற 2 சான்ஸும் இருக்கும். உதாரணமாக விஞ்ஞானிகள் சொல்றேன்டா, ஆசியா கண்டமும் இந்தியா ஒரு துண்டாக இப்படி உடைஞ்சி அடுத்திக்கிற ஆசியா கண்டத்தில் அடுத்த பாதி ஒரு துண்டா இருக்கு. இது 2 மோதித்தான் இமயமலை உருவாயினது. கடல்ல அடியிலிருந்து அப்படியே மேல வந்து இமயமலை உருவாயினது. அப்படித்தான் மோதுற நேரம் அப்படியே மேல வரும். ஒரு நிலத்தில் ஒரு பாதி அப்படியே மேல வரும். அதான் மலை இமயமலைன்னு நாங்க சொல்றோம். இதுக்கு சொல்றது அழுத்த சமநிலைன்னு சொல்லி. அதாவது இந்த பூமியில இந்த துண்டு துண்டாய்க்கிற ஒவ்வொரு துண்டும் எல்லா பக்கத்தாலையும் அழுத்தப்படுற அதுல ஒரு சமநிலை இருக்கு. அதன் விளைவாகத்தான் இந்த மலைப்பகுதிகள் உருவாக்குறது. துண்டு துண்டா மலைப்பகுதிகள் உருவாக்குறது. இந்த மலைப்பகுதிகள் தான் இந்த ஒவ்வொரு துண்டும் அசைறத மட்டுப்படுத்துறது, சமப்படுத்துறது. கடுமையா அசைஞ்சு கொண்டிருக்காம மட்டுப்படுத்தி வைக்கிறது. குர்ஆன் மாத்தான் சொல்லும் வேறொரு இடத்துல அன்தமீதபிக்கும் சொல்லி, உங்களோடு சேர்ந்து பூமி சாய்ந்து விடாதிருப்பதற்காக அல்லாஹ் மலைகளை அமைத்தான் என்று குர்ஆன்ல வேறொரு இடத்துல வரும். அப்ப பூமியில் இருக்கிற அந்த அசைவை மட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த மலைகள் இருக்கு. இதுதான் மலைகள் உருவாக்கும். இப்ப மலைகள் இந்த பூமியில் இருக்கிற இந்த சமநிலையை பேணுவதற்கு ஆக முக்கியமானன்னு சொல்லி எங்களுக்கு இருந்து வழங்கும். ஒய்லல் ஜிபாலி கைஃப முசிபத். கடைசிக்கு ஒய்லல் அர்தி கைஃப சுத்திஹத். பூமி இல்ல என்ன சொல்ல வர, பூமி உருண்டை வடிவாக இருந்தாலும் திரும்ப மலைகளை கொண்டதாக இருந்தாலும் சமவெளி பாங்கான போக்கும் பூமியில் இருக்கு. அப்படித்தானே? எங்களுக்கு அது உருண்டையாக தெரிஞ்சாலும், உருண்டை எடுத்தாலும், பெரிய மேடு பள்ளம் சொன்னாலும் சமவெளி போக்கு எயினை போனாலும் மீண்டும் அந்த சமவெளி போக்கு வாழ்வதற்கு அவசியம். வாகன போக்குவரத்துக்கு அவசியம், மிருகங்கள போக்குவரத்துக்கு அவசியம், மனிதன் வீடு கட்டுவதற்கு அவசியம். இப்படி நிறைய விஷயங்களுக்கு சமவெளி தன்மை உண்டு அவசியம். தரை தோற்ற அமைப்புல இந்த மலைகள், சமவெளி பகுதி, பள்ளங்கள் இதெல்லாம் சேர்ந்து சமவெளி பகுதி உருவாக்குவதற்கான அமைப்பும் பூமியில தரை தோற்றதில் இருக்கு. இவ்வளவு விஷயங்களையும் ஒருவர் அவதானித்து பார்த்தால், ஒட்டகத்திலிருந்து தொடங்கி இந்த வானத்துக்கு வந்து மலைகளுக்கு வந்து பூமியில சமவெளி தன்மையை இதெல்லாம் அவதானித்து பார்த்தால் கண்டிப்பா சொல்லுவாரு, இது ஒரு அர்த்தம் உள்ள ஒரு உலகம். கண்டிப்பா இது பின்னால் ஒரு அறிவு செயற்பாடு இருக்கும். எனவே மனிதனுக்கும் அவன் வாழ்வுக்கும் ஒரு கருத்தும் அர்த்தமும் இருக்கும், முடிவுக்கு வருவார். இப்படி நீங்க யோசிச்சு பாருங்கோ சொன்னது. இது அவதானியங்கள் மட்டும் குர்ஆன் சொல்லி, இதை ஒவ்வொன்றையும் அவதானிச்சு பாருங்க. பார்த்தால் நீங்க இந்த முடிவுகளுக்கு வரையும் சொல்லிட்டு அடுத்த பாதையில குர்ஆன் சொல்லுது, ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர். இப்படித்தான் நீங்க சொல்லணும் மக்கள். நீங்க எச்சரிப்போர் மட்டும்தான், அல்லது உணர்வு ஊற்றுவோர் மட்டும்தான், அல்லது உபதேசிப்போர் மட்டும்தான். உங்களுக்கு இவ்வளவுதான் செய்யணும். இன்னமா அந்த முதக். இப்படி அறிவுபூர்வமான மக்களை சொல்லிப்பார். நீங்க இதெல்லாம் அவதானிங்கோ, கண்டிப்பா இந்த உலக வாழ்க்கையை பின்னால் இன்னொரு உலக வாழ்க்கைக்கும். அப்பதான் மனுஷ வாழ்வு கருத்தம் இருக்கும். மனுஷன் வாழ்வு அர்த்தம் இல்லாம இருக்க முடியாது என்று இதெல்லாம் சொல்லு. இந்த படைப்பினங்கள் எல்லாம் அவதானிக்கும் போது கண்டிப்பா சொல்லு, மனுஷன் வாழ்வு அர்த்தமுள்ளா இருக்கு மனுஷன். அதை நீங்க என்ன செய்யுங்க, மக்களுக்கு உணர்த்துங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு செய்யலாம். இன்னமா அந்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர். அவர்கள் மீது நீங்கள் அதிகாரம் செலுத்துவோர் அல்ல. ஒரு நாளும் உங்களுக்கு
அவர்கள் மீது அதிகாரத்தை திணிச்சு மாத்தல. நபிமார்கள் ஏற்படுத்துகின்ற மாற்றம் திருப்தியோட அறிவோட பேசி ஏற்படுத்துகின்ற மாற்றம். ஒரு நாள் கருத்து திணிப்பா அவர்கள் செய்ய மாட்டார்கள். லஸ்தா அலைஹிம் பிமுஸத். ஆனா இப்ப யாரு இதுக்கெல்லாம் பொறுப்பு? ஏற்றுக்கொள்றதுக்கும் ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் தான் பொறுப்பு. இல்லாமன் தவல்லா வ கஃபர், யார் புறக்கணித்து நிராகரிக்கின்றார்களோ இவ்வளவு சொல்லி ஃபயுஅஸிபுல்லாஹுல் அஸாபல் அக்பர், மிகப்பெரிய தண்டனையை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். ஏனென்றா கண்டிப்பா மனிதர்கள் எங்கள்கிட்ட வந்து சேரும். இன்ன இலைனா இயாபம், விசாரிக்கும் பொறுப்பும் எங்களை பொறுத்தது. சும்மா இன்ன அலைனா ஹிசாப், அவர்களை விசாரிக்கும் பொறுப்பும் எங்களை பொறுத்தது. இந்த கருத்து என்ன நபியே? அது உங்களுக்கு புரியுது. எங்கள்கிட்ட அவங்க வந்தோம், நாங்க விசாரிச்சு ஏன் நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு தண்டனை கொடுப்போம். நீங்க என்ன செய்யணும்? இப்படித்தான் சொல்லணும். மக்களோட இந்த அறிவுபூர்வமாக பேசி பார்க்கணும். அவங்களுக்கு இந்த கருத்தையும் சிந்தனையும் படுற மாதிரி சொல்லணும். ஏற்றுக்கொண்டால் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவங்களோட பொறுப்பு இல்லை. உங்களுக்கு இவ்வளவுதான் பொறுப்பு. அறிவுபூர்வமா எடுத்து வச்சீங்களா, அது முக்கியம். அப்படித்தானே? சொல்ற கருத்தை மர்ம நாள் ஒன்று இருக்குது, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், விசாரணை ஒன்று இருக்கு, இதை நீங்க சரியா சொன்னீங்களா, அதான் முக்கியம். அதுக்கு மேல சரியா சொன்னா கண்டிப்பா மக்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு மேல கருத்து திணிப்பு செய்வதற்காக அதிகாரங்களை பயன்படுத்துவது ஒரு நபியுடைய பணி அல்ல. அது வேறுமல்ல, சர்வாதிகார ஆட்சியாளர்கள் செய்யல. அவங்க தங்களோட கருத்தை அதிகாரபூர்வமாக திணிப்பதற்கு முயற்சிக்கலாம். நபிமார்கள் யாருமே அப்படி வாரதில்லை என்று அல்லாஹ் ஆரம்ப கால சூறாலே சொன்னார். என்ன சொல்ல வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி வந்து ஆயுதம் கிடைச்சி ராணுவம் கிடைச்சி வந்ததுக்கு பிறகு இந்த ஆயத்தை அதே கருத்து தான். திரும்பவும் இந்த ஆயுதங்களையோ அதிகாரங்களையோ பயன்படுத்துறதில்லை. கருத்தை மட்டும் நீங்க மக்களை சொல்லணும். ஏனென்றா அல்லாஹ்ட்ட விசாரிக்கிற பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு நாளும் உங்களோட அதிகாரத்தை வச்சு மக்களை விசாரிக்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட. எனவே எப்படி பிரச்சாரம் செய்யணும் என்றுதான் இந்த வசனங்களை குர்ஆன் சொல்லு. அப்படி சொன்னது கேட்டு நீக்கிறவங்களுக்கும் எப்படி நீங்க மர்ம நாளை பார்க்கணும், அப்படி ஒன்று இருக்குமென்னு சொல்றது நீங்க எப்படி விளங்கணும் சொல்றதுதான் இந்த சூறா இந்த பாதியில சொல்லு. எனவே இந்த சூறாவை நாங்க போன சூறாட தொடர்ன்னு சொல்லலாம். சூரத்து ஆலாட தொடர்ன்னு சொல்லலாம். தாவா எப்படி செய்யணும் சொன்ன சூறான்னு சொல்லி இதை நாங்க சொல்லலாம். இனி இதுக்கு பிறகு வார சூறாக்கள், அதாவது சூரத்துல் ஃபஜ்ர்ல இருந்து இதுக்கு அடுத்து வார சூறாக்கள் சூரத்துல் ஃபஜ்ர்ல இருந்து சூரத்துல் அஸ்ர் வரை உள்ள எல்லா சூறாக்களும் இந்த கருத்தை ஒட்டித்தான் வரும். இந்த கருத்து தான் அடுத்து வார எல்லா சூறாலையும் வரும். மர்மநாள பின்னணியாக வைத்து சமூக வாழ்வுக்கு அழுத்தம் கொடுத்து வழங்கப்படுது. சூரத்துல் ஃபஜ்ர் இந்த அஸ்ர் வரை ஒரு சூறாவும் தவறாம இந்த கருத்து. இது இப்ப இந்த ரெண்டு சூறான்னு சொன்னா எப்படி பிரச்சாரம் செய்யும், அதுக்கான மனோநிலை எப்படி இருக்கும், கருத்தை எப்படி முன்வைக்கும் சொன்ன. இனி அதுல இருந்து தொடங்கி இனி வார சூறாக்கள் மர்ம நாளுக்கு அழுத்தம் கொடுக்காது. இதுவரை உள்ள சூறாக்கள் மர்ம நாளுக்கு ஏதோ அழுத்தம் கொடுக்கும். இப்ப அழுத்தம் கொடுக்கும் சமூக வாழ்வு, சமூக வாழ்வுக்கு தான் அழுத்தம் கொடுக்கும். ஆனா மர்ம நாளை பின்னணியாக கொண்டு அழுத்தம் கொடுக்கும். மர்ம நாள் நம்பிக்கை இருந்தா அவங்களோட சமூக வாழ்வு இப்படித்தான் இருக்கும் சொல்லும். அதான் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ர்ல இருந்து சூரத்துல் அஸ்ர் வரை உள்ள ஆயத்துகள் அந்த கருத்தை சொல்லும்.